இப்போ நாம ரூல் கிரிஸ் சேனல்ல எந்த படத்தை பற்றி பார்க்க போறோம்னா 11 படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தை டைரக்டர் லோகேஷ் அஜிலிஸ் என்பவர் இயக்கியிருக்காரு. டி இமான் இசையமைச்சிருக்காரு. நவீன் சந்திரா ஹீரோவை நடிச்சிருக்காரு. ஹீரோயினியா ரியா நடிச்சிருக்காங்க. பிரின்சிபலாகவும் அம்மாவாகவும் அபிராமி அம்மா நடிச்சிருக்காங்க. இந்த கதையோட அம்சம் பார்த்தீங்கன்னாக்கா ஹீரோ ஒரு ஏசிபி. அவர் ஒவ்வொரு கேஸும் ஹேண்டில் பண்ணும்போது அவர் வெற்றி பெறுகிறார். படத்துலையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒவ்வொரு ஸ்கோர் ஏற்றும்போது ஸ்கோர் ஏற்றிட்டே இருக்கார். ஸோ கொள்ளை கூட்டத்திலிருந்து வங்கியிலிருந்து கொள்ளை கூட்டம் பண்ணும்போது அவர் தடுக்கிறது, இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அவர் கண்டுபிடிக்கிறதும் நேர்த்தியாகவும் ஜனரஞ்சகமாகவும் நல்லா இந்த கதையை சொல்லியிருக்காரு லோகேஷ் அஜிலிஸ் என்பவர். இந்த கதையோடைய அம்சம் பார்த்தீங்கன்னாக்கா தனக்கு பாதிக்கப்பட்டாதான் அந்த பாதிப்புகள் உணவு நமக்கு ஏற்படுது. அடுத்தவங்களுக்கு அந்த பாதிப்பு ஏற்பட்டா நமக்கு அது தவற ஏற்படுது. அந்த பாதிப்பை நம்ம சொல்லியிருக்காரு. இந்த படத்துடைய ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா விசில், அப்புறம் பார்த்தீங்கன்னா ராட்சசன், போர் தொழில், சைக்கோ. ஸோ இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த படம் எல்லோருக்கும் ஒரு தடம் பதிக்கும். இந்த படத்துடைய சாகசமே ட்வின்ஸு. அந்த ட்வின்ஸுக்கு நடக்கிற அந்த பாச போராட்டமும் அவங்களுக்கு நடக்கிற அந்த அநீதியும் ஹீரோவுக்கு ஒரு திருப்பு முனையா அமையும். இந்த கதையுடைய அம்சமே அவங்களுடைய வழியை உணர வச்சிருக்கார். இந்த கதையின் ஒவ்வொரு ஃப்ரேமையும் ஒளிப்பதிவும் எடிட்டிங்கும் மிக பிரமாதமாகவும் நேர்த்தியாகவும் பண்ணியிருக்கார் லோகேஷ் அஜிலிஸ் என்பவர் புதுமுக டைரக்டர். இந்த படத்துடைய ஒவ்வொரு காட்சியுமே நம்ம மெய்சிலிருக்க வைக்கிறது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு கொலை பண்ணும்போது அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது நவீன் சந்திரா ஸ்கோர் அடிக்கிறார் ஒவ்வொரு கட்டத்திலையுமே. ஸோ லோகேஷ் கனகராஜ் மியூசிக் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல மியூசிக், என்ன சொல்றதுக்கா இனிமையாகவும் இருக்கு. அங்கங்கே பாடல்கள் வந்தாலுமே அது கொஞ்சம் கொஞ்சம் ரசிக்கும்படியாக இல்லை. இருந்தாலும் இன்னும் நல்லா இசையமைச்சிருக்கலாம் டி இமான் சார் அவர்கள். படத்திற்கான ஒரு உந்துதலே திரைக்கதை தான். அந்த திரைக்கதை நல்லாவே அமைச்சிருக்கார். தனக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அதை மறந்துடுறதாகவும் அதை மறுக்கப்படுவதாகவும் டைரக்டர் சொல்ற விதம் கதையோட அம்சமே நமக்கு புரியுது. மொத்தத்தில் இந்த படத்தை பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆண்டுக்கான ஒரு சிறப்பான படமாக அமையும்.